ஸோ அப்போ கிறிஸ்தவங்களுக்கு நம்மளுக்கு கண்ணாடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எது? பரிசுத்த வேதாகமம். நீங்க கண்ணாடியை பார்க்கும் போது என்ன தெரியுது? நம்மளோட முகத்தை, நம்ம முகத்துல என்னென்ன இன்னும் சீர் பண்ணணும், என்னென்ன காரியம் இன்னும் பிரச்சனை, என்னென்ன காரியம் இன்னும் கரெக்டா இல்லைன்னு காட்டுறது எது? பரிசுத்த வேதாகமம். இதை பார்த்து நம்ம சீர்படுத்திக்கிட்டோம்னா கரெக்டா இருப்போம், சீர்படுத்தலைன்னா போராடிட்டு தான். அப்போ சிலவங்க கண்ணாடியை பார்க்கறது இல்லை, அதுக்கு என்ன சொல்வீங்க? அலங்கோலமா இருக்கும். அது அலங்கோலமா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். வீட்டில் கண்ணாடி இருக்கலாம், ஒரு கண்ணாடி இல்லை, அந்த என்ன சொல்றாங்க, பெல்ஜியம் கிளாஸ் தான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட். பெல்ஜியம் கிளாஸே வச்சிருக்கலாம், பெஸ்ட் பைபிளா கூட வாங்கி வச்சிருக்கலாம், எல்லா வருஷனும் வச்சிருக்கலாம். ஆனா அதை எடுத்து வசனத்தை படிச்சு இருதயத்துக்குள்ள போட்டு அதை தியானம் பண்ணலன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் வீடு ஃபுல்லா பெல்ஜியம் கிளாஸ் வச்சிருக்கிறேன், ஆனால் ஏஞ்சி ஒரு 10 நிமிஷம் தலை வாடுறதோ இல்லை மூஞ்ச கரெக்ட் பண்ணுறதோ என்னென்னவோ என்ன பார்த்து நான் சரி பண்ணிக்கலன்னா எப்படி இருப்பேன்? பரிதாபமாக தான் இருப்போம். ஆமென். ஸோ அப்போ நம்மளுடைய அடையாளத்தை காட்டக்கூடியது கண்ணாடியாக, இட்ஸ் அ மிரர்னு சொல்லப்பட்டிருக்குது தேவனுடைய வார்த்தை. யாக்கோபு 1:22 படிப்போம். எண்ணத்தினானெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயில் என்னதென்பதை மறந்து விடுவான். வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படியாத இருக்கிறவன் என்ன பார்க்கறான்? தான் கண்ணாடியில பார்த்துட்டோம், அதை மறந்துடுறான். ஸோ அப்போ நம்மளோட அடையாளம் என்ன என்பதை நம்ம மறந்துட்டோம்னா அது படிச்சதே வேஸ்ட். வாரம் நம்ம சபையில் போகிற சபையோ இந்த மாதிரி கூட்டங்களோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க? நம்ம எப்படிப்பட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள நாம் யாரு, இந்த வேத வசனம் ஆகிய கண்ணாடியில் நம்மகிட்ட காட்டி கொண்டிருக்கிறார். ஆமீன். எல்லா வாரமும் நாம் விசேஷித்தவர்கள், நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், நீ வாழாவாமல் தலையாவாய். இதெல்லாம் ஒரு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இல்லை, நம்மளை அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார். ஆமீன். இதுதான் நம்மளோட நிஜ தன்மை. நம்ம தன்மையை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ சிங்கப்பூர்லாம் புலிகிட்ட போய் வாழெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க, இழுத்தாலும் கம்முன்னு இருக்குது, நாய்க்குட்டி மாதிரியே இருக்குது கம்முன்னு. நிஜமாலே புலி தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் புலி வாழை பிடிச்சி இப்படி மூஞ்சில வச்சு போட்டோ எடுத்து காட்டுறான். அது ஒன்றும் பண்ணலையா, ஏன்னா அது நாய்க்குட்டி மாதிரியே, நாய் மாதிரியே அது நினைச்சிச்சு. நம்ம வீட்டு பெட் டாக் மாதிரி ஆயிடுச்சே தவிர அதுக்கு தான் புலின்ற ஒரு தன்மையை, அதை அடையாளத்தையே மறக்கடிச்சிட்டாங்க. ஆனா அந்த புலி என்ன பண்ணோம், அங்க இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குதா? அதுக்கு தெரியாத பண்ணிட்டாங்க. காட்டுல இருக்கிற சிங்கத்துக்கு தன்மை, தன்னுடைய ரியாலிட்டி தெரியுது. சர்க்கஸ்ல இருக்கிற சிங்கத்துக்கு இப்ப ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு இருந்தோம், இதையே கம்பாரிசன் வச்சுக்கோங்களேன். எல்லா விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள்ள நாம யாரு அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே எந்த காரியத்தை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. தேவனால பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். உலகத்துல சின்ன சின்ன காரியத்துக்கு தோத்து போய் ஒண்ணு இல்லாம போயிடுறான்னு சொல்லி இருக்குது. தேவனால பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். இந்த அடையாளத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது தான் இந்த தேவ வசனம். ஆமென்.